ஹாய், இனி வரவங்களே ஒரு எங்கள் வீட்டில் நடந்த சம்பவத்தை சொல்கிறேன். இவ்வளோ நாள் சந்தோஷமாக இருந்துட்டு எங்கள் வீட்டுக்காரர் ஒரு ஊருக்கு 2 நாளைக்கு போய் ஒரு சின்ன வேலையாக போயிருக்காரு. போகையில் சண்டையை போட்டு போகிறாரு. எதுக்குன்னா என்னையுமே புரியலை. குழம்புல உப்பு இருக்கான்னு கேட்டது ஒரு சண்டையை போட்டு அவர் வாட்டுக்கு சொல்லாம நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு போயிட்டார். எனக்கு ஒன்றுமே புரியலை. என்னன்னுட்டு 5 மணி போல் ஃபோன் பண்ணுறாரு. உன்னை விட்டு பிரிய முடியாமல் தான் நான் அந்த மாதிரி சண்டை போட்டால் வேகமாக வந்துடலாம்ல அப்படின்ட்டு அப்படி சொல்கிறாரு. அப்போ உண்மையான அன்புக்கு பிரியறதுக்கு மனசில்லாட்ட இப்படிலாம் சண்டையை போட்டு பிரிஞ்சு போவாங்க போல் அப்படின்ட்டு நான் நினச்சிக்கிட்டேன். அதாங்க சொல்கிறது, உண்மையான பாசக்காரங்க பிரிய மாட்டாங்க, ஆனால் சண்டையை போட்டு தான் பிரிவாங்க போல். அதனால் உண்மையான பாசம்னா அதுதாங்க. போய் ஃபோன் பண்ண சந்தோஷமாயிடுச்சு சரி அப்படின்ட்டு. அப்படி ஒருத்தர் புரிஞ்சு கொஞ்சம் நம்ம நடந்துக்கிறது நல்லது தான். உண்மையான பாசமாக இருங்க. நம்ம கல்யாணம் முடிக்கிறதே அவங்கள நம்மளை தத்தெடுக்கிறது போல், நம்ம அவங்கள தத்தெடுக்கிறது போல் தாங்க இந்த கல்யாணம்ங்கிறது. நம்மளுக்கு தலைப்பையன் நம்ம வீட்டுக்காரர், அவங்களுக்கு தலைப்பிள்ளை பொம்பளை பிள்ளை நம்ம தான். அப்படி தாங்க நம்ம வாழ்க்கை ஓடணும், அப்படி தான் நினைக்கணும். ஏன்னா ஒருத்தருக்கு தத்தெடுத்துக்கிறது தான் நம்ம. யாரும் நம்ம கூட வரமாட்டாங்க, நம்ம 2 பேரும் தானே. ஏன்னா புருஷன் பொண்டாட்டியும் தானே. லாபமாக நஷ்டமாக எல்லாத்துலேயும் ஈடுபடுறது நம்ம 2 பேரும் தான் ஈடுபட வரோம். அதனால் உண்மையான சந்தோஷமாக பாசமாக கமெண்டில் சொல்லுங்கள்.